بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العظيم. கண்ணியமான உலமாக்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, ஃபர்தான் அஸருடைய தொழுகைக்கு பின்னால இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தான நிக்காஹுடைய மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த இடத்துல அல்லாஹுடைய 2 கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்ற போகிறோம். ஒன்று, ஃபங்கிஹூன்னு அல்லாஹ் சொன்னான் மணமகனை பார்த்து, அவர் அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்ற போறார், திருமணம் முடிச்சு கொள்ளுங்க என்ற கட்டளை நிறைவேற்ற போகிறார். வஅங்கிஹூ, திருமணம் முடித்து வையுங்கன்னு அல்லாஹ் சொன்னான், அந்த கட்டளை நாங்கள் நிறைவேற்ற போறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸை பொருந்தி கொண்டு நடக்கக்கூடிய நிக்காஹையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு அந்த தம்பதியுடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பான பரக்கத்தான நிம்மதியான தீனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. கண்ணியமானவர்களே, நிக்காஹுடைய பயான் என்றது ஒரு சுன்னத்தோ ஃபர்லோ கிடையாது. காலத்துடைய தேவைக்காக வேண்டி சமூகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய சில உபதேசங்கள் மட்டும்தான் என்ற அமைப்பில் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நிக்காஹுடைய சில விஷயங்களை நாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னத்து என்ன, எந்த அமைப்புல ஒரு நிக்காஹ் நடத்தாட்டப்படணும், இன்றைக்கு நடக்கக்கூடிய நிக்காஹுகள் சரிதானா, ஏன் இன்றைக்கு இந்த சமூகம் இந்த நிக்காஹ் என்ற கண்ணியமான சுன்னத்தை அலட்சியப்படுத்தி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறது என்ற சில விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெளிவானது. எந்தொரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு தெளிவான பாதை காட்டியிருக்கிறது. ஈமானியாத்தை பற்றி பேசுகிறது, இபாதத்தை பற்றி பேசுகிறது, முஆமலாத்தினும் கொடுக்கல் வாங்கலை பேசுகிறது, அஹ்லாக்கினும் பண்புகளை பற்றி பேசுகிறது. இது போல முஆஷராத்தினும் குடும்ப வாழ்க்கையும் பேசியிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அமைப்பிலே குடும்ப வாழ்க்கையின் முதல் கட்டம் தான் திருமணம். இந்த திருமணத்துக்கு அழகான வழிகாட்டல் இஸ்லாத்திலே உண்டு. இந்த வழிகாட்டல் அமைப்பில் தான் ஒரு திருமணம் நடக்கப்படணும், நடத்தாட்டப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதுதான் வாழ்க்கை. இந்த அமைப்பில் சஹாபாக்களை வாழச் சொன்னார்களோ அதுதான் குடும்ப வாழ்க்கை. நாம் வாழக்கூடிய காலம் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளே பாலில் விஷம் கலந்தது போல அந்நிய கலாச்சாரங்கள் புகுந்து இஸ்லாமிய காரியங்கள், இஸ்லாமிய சம்பிரதாயங்கள், இஸ்லாமிய விழுமியங்கள் எல்லாம் மாசுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம். அந்த அமைப்பில் மிக பெரும் ஒரு பாதிப்பு இந்த சமூகத்திலே வந்திருக்கிறது. திருமணத்துடைய விடயத்திலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? வமா ஆத்தாக்குமுர் ரசூல் ஃபஹுதூ. என் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹூ. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வேண்டாம் என்று தடுத்தார்களோ அதை விட்டு விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததுதான் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்துக்கு புறம்பாக யாரும் எதையும் செய்துவிட முடியாது. மேற்கத்திய கலாச்சாரங்களுக்கு இந்த மார்க்கத்துக்குள் இடமே கிடையாது, இடமே கிடையாது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பரிசுத்தமாக இந்த மார்க்கத்தை வைத்தார்கள் தெரியுமா? தன் கலாச்சாரத்தை பரிசுத்தமாக பாதுகாத்தார்கள் தெரியுமா? கைபருடைய யுத்தம் நடந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஓரிடத்திலே ஓய்வெடுக்கிறார்கள். ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்திலே
முட்கள் நிறைந்த ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்திலே சஹாபாக்கள் வாள்களை கொழுகி வைத்தார்கள். வாள்களை கொழுகி வைத்து விட்டு அதற்கு பின்னாலே ஓய்வெடுத்து திரும்பக்கூடிய நேரம் சஹாபாக்களுக்கு தெரியாது இது யகூதிகளுடைய ஒரு மரம் என்று. இது யகூதிகளுடைய ஒரு மரம் என்று தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்களாம், இஜ்அல்னா தாத்த அன்வாத் கமா லஹும் தாத்து அன்வாத். அதற்கு பின்னாலே தெரியும் இது யகூதிகளுடைய மரம் என்று. இந்த மரம் இவர்களுக்கு ஒரு வியப்பை உண்டாக்கியது. லேசா இருந்துச்சு இது வாள்களை கொழுகி வைக்கிறது, முட்கள் நிறைந்த மரம். அப்ப சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், யகூதிகளுக்கும் எப்படி இப்படியான முட்கள் நிறைந்த ஒரு மரம் உண்டோ இது போல எமக்கும் ஒரு மரத்தை நீங்கள் அமைத்து தரக்கூடாதா, காட்டித்தர மாட்டீர்களா என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன இது எப்படியான வார்த்தையாக இருக்கிறது தெரியுமா என் அன்பு தோழர்களே? இஜ்அல்னா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. அவர்களுக்கு எப்படி இறைவன் உண்டோ, எப்படி தெய்வங்கள் உண்டோ, அதுபோல எமக்கும் சில தெய்வங்களை நீங்கள் உண்டாக்கி தர மாட்டீர்களா யா ரசூலல்லாஹ் என்று கேட்பது போல இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மரத்தை கூட மறுத்தார்கள். அவ்வளவு பாதுகாத்த மார்க்கம் தான் இஸ்லாம். கலாச்சாரத்தை அந்த அளவுக்கு நபி அவர்கள் பாதுகாத்தார்கள். ஹஜ்ஜத்துல் வதா, இஸ்லாம் பூர்த்தி என்ற வசனம் இன்னும் இறக்கப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய மைதானத்திலே உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் சொன்னார்கள், குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலிய்யா தஹ்த கதமி மவ்தூஅ. ஜாஹிலி அனைத்து வழிமுறைகள் கலாச்சாரங்களும் இதோ என்னுடைய காலுக்கு கீழாலே நான் போட்டு மிதிக்கிறேன் என்றார்கள். என்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறேன். ஜாஹிலிய கலாச்சாரம் என்றால் என்ன? மேற்கத்திய கலாச்சாரம், இஸ்லாம் வெறுக்கும் கலாச்சாரம், அன்பு நபி காட்டாத கலாச்சாரம் தான் ஜாஹிலிய கலாச்சாரம். அந்த கலாச்சாரங்களை இதோ என்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மிதித்ததன் பின்னால் தான் அல்லாஹ் மார்க்கத்தையே பூர்த்தியாக்கினான். மிதித்ததன் பின்னால் தான் மார்க்கத்தையே பூர்த்தியாக்கிறான். யாருடைய வாழ்க்கையில் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு புறம்பான அந்நிய கலாச்சாரங்கள் இருக்குமோ சகோதரர்களை, அவருடைய வாழ்க்கையில் மார்க்கம் பூர்த்தி இல்லை என்ற அர்த்தம். அப்படி பார்க்க போனால் கண்ணியமானவர்களை, எம்முடைய வாழ்க்கையிலே நாம் மார்க்கத்தில் பூர்த்தியாக இருக்கிறோமா? உண்மை முஸ்லிம்கள் என்று பேசிக் கொள்ளுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம் புரியவில்லை. மேற்கத்திய உலகம் அவர்களுடைய கலாச்சாரம் அழகாக விளங்குகிறது. அன்பு நபியுடைய சுன்னத்து அழகாக விளங்கவில்லை. நிக்காஹுடைய விஷயத்தை எடுத்துக் கொண்டால் அந்நிக்காஹு மின் சுன்னத்தி, நிக்காஹ் என்பது என்னுடைய சுன்னத்தி வழிமுறை. மன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. என்னுடைய இந்த நிக்காஹ் என்ற இந்த சுன்னத்தை யார் மறுப்பார்களோ, என்னுடைய சுன்னாக்களை யார் மறுப்பார்களோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சேர்ந்தவரே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இது வெறுமனே நிக்காஹுடைய குத்பாவில் மட்டும்தான் நடக்கிறதே தவிர அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய வலிமாக்களாக இருக்கட்டும், அடுத்தடுத்த ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்களாக இருக்கட்டும், எதிலுமே அல்லாஹ்வுடைய தூதருடைய வலிமையே இல்லை என்றால் எப்படி பரக்கத்தை அடைய போகிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிக்காஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய மிக பெரும் ஒரு சுன்னத் முறையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு. பெண் பார்ப்பதற்கு முறை உண்டு, பெண் பார்ப்பதற்கு முறை உண்டு, அடுத்து கட்டமாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் முறை உண்டு. என்ன முறை நடக்கிறது? என்ன முறையில் திருமணம் நடக்கிறது? திருமணம் என்று வந்தாலே இன்று இருக்கக்கூடிய ஒரு அதாவது சிந்தனைகளே வேறு. ஆடம்பரத்துக்கும் பெருமைக்குமாக அலங்காரத்துக்குமாக திருமணங்கள் மாறி இருப்பதை பார்க்கிறோம். அதில் பரக்கத்து கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை மிதித்து விட்டு எதிலும் பரக்கத்தை தேடாதீர்கள், நிச்சயமாக பரக்கத்து கிடைக்க மாட்டார். திருமணம் முடிக்கக்கூடிய மணமகன் அவர் நினைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறேன், என் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை நிறைவேற்றுகிறேன். ஒரு பெண்ணை நான் கரம் பிடிக்க போகிறேன், அவள் யார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் அமானிதமாக பெற்றிருக்கிறீர்கள், பாதுகாக்க வேண்டும். சொர்க்கத்தில் வலது காலை வைக்கும் வரை அவளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு கணவனுக்கு உண்டு. சரி, கணவனுக்கு உண்டு. அது எப்ப? மகளை வளர்த்து ஆளாக்கி அதுக்கு பின்னால்தான்
மகளை இன்னொருத்தருக்கு திருமணம் முடித்து கொடுக்க போகிறார். அதற்கு முந்தைய ஒவ்வொரு கட்டமும் யாருடைய கட்டம்? அந்த பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய கட்டம். இந்த அதிகமான பிழைகள் நடப்பதற்கு எங்க இடம் தெரியுமா? வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள். அது மணமகனாக இருக்கட்டும், மணமகளாக இருக்கட்டும். உங்கள் பிள்ளை, மணமகளை பற்றி சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தீனை கொடுத்து, வெட்கத்தை கொடுத்து, மார்க்கத்தை கொடுத்து, இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம் என்ற கலாச்சாரத்தை கொடுத்து நீங்கள் சரியாக உங்கள் பிள்ளையை உருவாக்கி எடுப்பீர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு நேர தொழுகை கூட இல்லாதவருடைய கையிலே உங்கள் பிள்ளை ஒப்படைக்க மாட்டீர்கள். பாஸ்போர்ட்ல வேண்ட ஜப்பான் விசா, யூகே விசா பட்டிருக்கலாம், இன்றைக்கு அப்படித்தானே தேடுறது. அதுவல்ல, நபியவர்கள் சொன்னார்கள் என்ன? தீனுள்ளவனை முடி, தீனுள்ளவளை கைப்பிடி, அங்கே பரக்கத்து உண்டு, அங்கே பரக்கத்து உண்டு. தன் மகளை வளர்த்தெடுக்கிறாள், உலகத்தை காட்டியிருக்கிறார், ஆடம்பரங்களை காட்டியிருக்கிறார், பெருமைகளை காட்டியிருக்கிறார், எல்லாத்தையும் காட்டியிருக்கிறார். தீனை கொடுக்கவில்லை, எல்லாம் படிக்க வச்சிருக்கிறார், மார்க்கத்தை படிக்க வைக்கவில்லை, அஹ்லாக்கை கொடுக்கவில்லை. மணமகன் என்றால் யார் என்று சொல்லவில்லை. உன் கணவன் என்றால் அவர் யார் தெரியுமா? கணவனுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா என்பதையெல்லாம் சொல்லி திருமணம் முடித்து வைத்த பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்க முடியும்? எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஏன் என்று ஒரு பெண் தன் கணவனுடைய கண்ணியத்தை உணரவில்லை. ஏன் கணவன் என்றால் அவமதிக்கிறாள், ஏன் கணவனுடைய சொல்லை மதிக்கிறாள் இல்லை, அதை மீறி போகிறாள் என்றால் காரணம் அவளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவளுக்கு கணவனுடைய பெருமதியை சொல்லிக் கொடுக்காமல் முடித்து கொடுத்திருக்கிறார்கள். கணவன் என்றால் யார்? பெண்ணை பெற்ற ஒவ்வொரு வாப்பாவும் படிங்க. திருமணம் முடிச்சு கொடுத்திருப்பீங்க உங்கள மகளை, அந்த வாப்பாவும் படிச்சு கொள்ளுங்க. கணவன் என்றால் யார்? தன்னை மகளுக்கு போய் சொல்லிக் கொடுங்க. இதுக்குன்னு ஒரு கோர்ஸ் வைக்க மாட்டாங்க. இங்க நடக்குதா? திருமணம் முடிக்க இருக்கிற ஒரு செட் அப்படியே கூட்டு வந்து அவங்களுக்கு ஒரு கிழமை கோர்ஸ் உண்டு. யாரா எங்கேயாவது வச்சிருக்கிறாங்களா? திருமணம் முடிக்கக்கூடிய வயசுல ஒரு 20 தாண்டி ஒரு 25க்கு இடையில என்னமாவது ஒரு கோர்ஸ், பிரைடல் கோர்ஸ், அந்த கோர்ஸ், இந்த கோர்ஸ், எல்லா அனாச்சார கலாச்சார சீர்கேட்டுக்கும் உள்ள கோர்ஸ் எல்லாம் படிச்சு கொடுத்திருக்கிறாங்க. திருமணம் சம்பந்தமான ஒரு கோர்ஸ், ஒரு பாடம் எங்க நடத்தாட்டப்படுகிறது? எங்க நடத்தாட்டப்படுகிறது? இந்த இடம் தான் பிழைச்சிட்டோம். இங்க வந்த பிழையால குடும்ப வாழ்க்கை சிதறி போயிருக்கிறது. உலகத்தை மட்டும் பார்க்கக்கூடியவர்களாக யாரு? தம்பதிகளே மாறிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் படித்துக் கொடுக்க வேண்டும் கணவனுடைய கண்ணியத்தை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, உள்ளே கூப்பிட்டு வச்சு சொல்லி கொடுங்க. மகளே, இது வேற யாருக்கும் அல்ல, உனக்கு. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்த உரை உனக்கு. இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 4-5 நேர தொழுகைகளை தொழுகிறாள். வஸாம ஷஹ்ரஹா, அவள் நோன்பு பிடிக்க வேண்டிய காலம் நோன்பை பிடிக்கிறாள். வஅதாஅத் பஅலஹா, தன் கணவனுக்கு வழிபடுகிறாளா? தகலத் மின் ஐ அப்வாபில் ஜன்னதி ஷாஅத், அவள் விரும்பிய வாசலால சொர்க்கம் நுழைய முடியும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கமே நுழைய முடியுமான பாக்கியம் கணவனுக்கு வழிபடுற பாக்கியம். மகளே, அதனால உண்ட சொர்க்கத்தை நீ நாசமாக்கிற. சொல்லிக் கொடுத்த பெற்றோர் எத்தனை பேர்? لو كنت آمرا أحدا أن يسجد لأحد لأمرت المرأة أن تسجد لزوجها. யாராவது ஒருவருக்கு சுஜூது செய்ய நான் ஏவுவதாக இருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு ஏவிருப்பேன். ஏன்? அவ்வளவு பொறுப்புகள் ஒரு மனைவியானவள் மீது இருக்கிறது. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவ்வளவு கண்ணியம் ஒரு கணவன். ஒரு பெண் உலகத்திலே, ஒரு மனைவியானவள் உலகத்திலே தன் கணவனை நோவடிக்க கூடிய நேரம், இதை பெற்றோர்களை நீங்கள் நினைவில் வைத்து சொல்லிக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. இன்று ஏன் தலாக்குகளிலே போய் நிற்கிறது? அந்த அளவுக்கு கேவலம் வாழ்ந்து முடிக்கவில்லை, திருமணம் முடித்து 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகவில்லை, பாதி கோட்டிலே போய் நிற்கிறார்கள் என்றால் காரணம் என்ன தெரியுமா? அந்த இளம் தம்பதிகளுக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியாது, கணவனுடைய பெருமதி தெரியவில்லை. ஏன்? யார் விட்ட பிழை இது? பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்காத பிழை, சொல்லிக் கொடுக்காத பிழை.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலே யாராவது ஒரு மனைவி தன் கணவனை நோவடித்தால் அந்த மனைவியானவளை பற்றி பார்த்து இந்த கணவனானவனுடைய சொர்க்கத்துடைய ஹூருல் ஈன் சொல்லுவார்களாம், காத்தலக்கில்லா, அல்லாஹ் உன்னை அழித்து போடுவானாக, உன்னிடத்திலே அவர் தற்காலிகமாக வந்திருக்கிறார், என்னிடத்தில் அவசரமாக வர இருக்கிறார், அவரை நோவடித்து விடாதே என்று சொல்லுகிறாராம். எந்த ஒரு பெண் தன் கணவனுடைய அதிருப்தியோடு இரவை கழிப்பாளோ அந்த பெண்ணுக்கு விடியும் வரைக்கும் மலக்குமார்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வீடுகள் சாட்சி இதற்கு. ஏன் இந்த நிலை? படித்து கொடுக்கவில்லை. இதனால் பாதிக்கப்படுபவர்கள் யார்? சந்ததிகள். அதனாலே கண்ணியமானவர்களே, பெண் குழந்தைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் அமானிதமாக. அவர்கள் தான் நாளை மறுமையில் உங்களுக்கு நரகத்தின் திரையாக வேண்டியவர்கள், உங்களுக்கும் நபியவர்களுக்கு மத்தியிலே நெருக்கத்தை உண்டாக்க வேண்டியவர்கள். ஹதீஸை சொல்லுகிறேன், நெருக்கத்தை உண்டாக்க வேண்டியவர்கள். அப்படியானவர்களை ஜீன்தாரியாக உருவாக்கிவிட்டு ஜீன்தாரியுடைய கையில் ஒப்படைத்து விடுங்கள். உங்கள் அமானியத்தை நீங்கள் சரியாக நிறைவேற்றி விட்டீர்கள். இது போலதான் ஒவ்வொரு மணமகனும் புரிய வேண்டும், என் மனைவி என் அமானிதம், அவளை நான் கரம் பிடித்திருக்கிறேன் அமானிதமாக, அவளுக்கு சொர்க்க வழியை காட்ட வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. திருமணம் முடிக்க போகிறேன், அவளுக்கு எப்படியான வாழ்க்கை கொடுக்க வேண்டும், அவளுடைய அலங்காரங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படியான ஆடை அணிவிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாம் வழி சொல்லி தந்திருக்கிறது. இன்று எல்லாமே கலாச்சாரம் அடுத்த பக்கமாக பிறண்டு மேற்கத்திய உலகம் அடுத்தவன் செய்வது போலவே ஆகிவிட்டது. திருமணமே இன்று விளம்பர பொருளாக மாறிவிட்டது. பெண்கள் விளம்பர பொருளாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள் எல்லாம் சிடிக்களாகவும் அதே போல வேற வேற அமைப்புல இன்றைக்கு அப்லோட் பண்ணப்படுகிறது. டிக்டாக்ல இன்றைக்கு எத்தனையோ பேர் திருமணங்கள் போய்கொண்டிருக்கிறது. கேவலம் இல்லையா? கேவலம் இல்லையா? மறைத்து நடத்தாட்டப்பட வேண்டிய விடயம் அம்பலத்துக்கு வந்திருக்கிறது என்றால் இதற்கு வழியமைத்தது யார்? பெற்றோர்கள். பெற்றோர்கள் நீங்கள் விட்ட பிழை. இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். அலங்காரத்துக்கும் அழகுக்கும் அடிமைப்பட்ட சமூகமாக இந்த சமூகம் மாறிவிட்டார்கள். அலங்கரிக்க வேண்டும், அதற்கும் வரையறை உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு நண்பி இருந்தார்கள், அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் எப்படி அலங்கரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அலங்கரித்து அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி அவர்களுடைய அறைக்குள்ளே கொண்டு போய் விட்டார்கள். இவ்வளவுதான். ஸ்டேஜில் ஏத்தல்ல, கேமராமேன் நடுவுக்கு வர சொல்லல, கூட்டாளிமார சுத்தி வந்து நிக்க சொல்லல. இன்றைக்கு இந்த கலாச்சார சீர்கேடு எல்லாம் நடத்தாட்டி விட்டு நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியுமா? பெற்றோர்களே, நீங்க தான் கவனிக்கணும். பிள்ளை அல்ல, நீங்க பார்க்கணும். இந்த திருமணம் நான் நடத்தி வச்சேன், எவ்வளவு பெரிய ஒரு முசீபத்தை செஞ்சிட்டேன், இதில் எத்தனை ஹராத்தை கலந்துட்டேன். என்னுடைய மகள் உச்சம் தலை முதல் கால் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முறையில் தான் நான் அலங்கரித்தேனா என்று எத்தனை பெற்றோர்கள் கவனித்தீர்கள்? திருமணத்துடைய நாள் முடியோட முடி சேர்க்கிறது, புருவம் வலிக்கிறது, அடுத்தவர்களுக்காக வேண்டி அலங்கரிக்கிறது, உறுப்புகள் விளங்கும் அளவுல ஆடைகளை அணிவிக்கிறது. ஹராம் இல்லையா? ஒரு சுன்னத்தை நிறைவேற்ற விஷயத்தில் எத்தனை ஹராம்களை நாம் அரங்கேற்றி விடுகிறோம் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? லஅனல்லாஹுல் வாஸிலா வல் முஸ்தௌஸிலா. முடியோட முடிய சேர்க்கிறவள், முடியோட முடிய சேர்க்க சொன்னவள் அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் சபிக்கிறான். நாமிசா வல் முத்தனம்மிசா. புருவம் வலிக்கிறவள், வலிச்சவள் எல்லாரையும் அல்லாஹ் சபிக்கிறான். பிரைடல் கொண்டு போய் விடுறாங்க, மேக்கப் அதாவது சென்டர்ல கொண்டு போய் விடுறாங்க. அங்க புருவத்தை வலிச்சு சமைச்சு ஒரே ஒரு நாளைக்காகவாவது தன் மகளுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் கிடைப்பதை எத்தனை பெற்றோர்களால் பொறுத்துக் கொள்ள முடியும்? அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய சாபம். செஞ்சுட்டோம்டா பிள்ளைகிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. மகளே தெரியாம செஞ்சுட்டேன், அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சது, அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யுங்க. அதுக்கு பின்னால முதலாவது பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யுங்க. செஞ்சுட்டீங்க பிழை. திருமண விஷயத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் படியுங்க.
எல்லா விஷயத்தையும் பிசினஸை பத்தி படிக்கிறோம், எல்லாத்தையும் படிக்கிறோம். திருமணம் நடத்தாட்டக்கூடிய நேரத்தில் மணமகளை பெத்த வாப்பாவும் தான், மணமகனை பெத்த வாப்பாவும் தான். போங்க ஒரு ஆலிம் கிட்ட போய் கேளுங்க, என்ற புள்ளட திருமணத்தை நடத்த போறேன், ரப்புடைய கட்டளை எப்படி, ரசூலுல்லாஹ் எப்படி நடத்த சொன்னாங்க, அந்த முறையை சொல்லித்தாங்க, அது மாதிரி நடத்தாட்டணும் என்று கேட்ட பெற்றோர்கள் எத்தனை பேர்? விரல் விட்டுத்தான் என்ன முடியும், விரல் விட்டுத்தான் என்ன முடியும். நிக்காஹுடைய மஜ்லிஸில மட்டும் குத்பா ஓதுறதுக்கு மட்டும் என்னது ஹஸரத் வந்துட்டா போதாது, இதை எப்படி நடத்தாட்ட வேண்டும் என்ற முறையை படிப்பதற்கு ஆலிமிடம் போக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மார்க்கம் அறிந்தவர்கள் நாம் என்றெல்லாம் மாறுவதற்கு பேசிக் கொள்ளுகிறோமே, எம்முடைய வீட்டுக்குள்ளேயே நாம் நடத்தாட்டிய திருமணத்தில் பிழை என்றால் எங்கே போய் சொல்லுவது? அதனால மார்க்க முறைப்படி அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய விடயத்திலே ரப்புல் ஆலமீன் எப்படி ஒரு எச்சரிக்கை செய்கிறான், ஃபல்யஹ்தர், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு யார் மாற்றம் செய்கிறாரோ எச்சரிக்கையாக இருக்கட்டும். உண்டி அன் துசீபகும் ஃபித்னா, உலகத்தில் சோதனை வரும், நிம்மதி இருக்காது வாழ்க்கையில. ஏன்? கலாச்சாரத்தை சீர்குலைச்சவனுக்கு அல்லாஹ் என்ன நிம்மதியை கொடுக்க போறான்? நிம்மதி இருக்காது. அவ் யுசீபகும் அதாபுன் அலீம், அல்லது மறுமையில் நோவினை தரும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை எந்த அளவுக்கு நாம் ஒவ்வொரு காரியத்திலும் எடுத்து நடக்க வேண்டும். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, இன்று அதிகமான கலாச்சார சீர்கேடுகள் நம்முடைய ஊர்களுக்குள்ளே புகுந்து அசிங்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நபி அவருடைய கலாச்சாரம். அதை அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நபி அவருடைய கலாச்சாரம். அதை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய கடமை. திருமணம் நடக்கிறதா, அந்த நடத்தாட்டப்படக்கூடிய திருமணத்தில் சுன்னத்தை உண்டாக்குங்கள். அதிலே ஹராத்தையும் கலாச்சார சீர்கேடுகளையும் உண்டாக்கி, வீண் விரயங்களை உண்டாக்கி, பெருமைக்குரிய திருமணங்களாக மாற்றி அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியதாக மாற்றி விடாதீர்கள். சாபத்துக்குரியதாக மாற்றி விடாதீர்கள். ஒரு பெண்ணை கரம் பிடித்த கணவன் அந்த பெண்ணை மறைத்து வாழ பழக்கட்டும். அவளை நாளை மறுமையில் சொர்க்கம் வரைக்கும் அழைத்து செல்ல வேண்டும் என்றால் தீன்தாரியாக உருவாக்க வேண்டிய கடமை ஒரு கணவனுடைய கடமை. முதலாவது ஒரு தந்தை, பெற்றோர் உருவாக்கி கொடுக்க வேண்டும் உரியவரிடம். அதற்கு பின்னால் கணவன் கையெடுக்கிறாரா, அவர் சொர்க்கம் வரைக்கும் பாதுகாக்க வேண்டிய கடமை அவருடைய கடமை. அதே போல ஒரு மனைவி ஒரு பெண்ணை உருவாக்கி எடுக்கிறார்களா ஒரு பெற்றோர், அவர்கள் தன் கணவன் தான் எனக்கு சொர்க்கம் என்ற உணர்வோடு வாழக்கூடியவராக உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வாழ்க்கை நீடிக்க மாட்டாது. எனவேதான் அன்பார்ந்தவர்களே, திருமணம் என்பது ஒரு சாதாரணமான பாடம் அல்ல. ஒரு சில தலைப்புகளை மட்டும்தான் நான் இந்த இடத்திலே சொல்லி காட்ட முடியும். உலமாக்களை அணுகுங்கள், கேளுங்கள். திருமணம், என்னுடைய பிள்ளைக்கு நான் திருமணம் நடத்தி வைக்கணும், என் சகோதரிக்கு நடத்தி வைக்கணும், என் மகனுக்கு நான் நடத்தி வைக்கணும். முறை தெரியல, சல்லி இருக்குது, சொத்து செல்வம் இருக்குது, எந்த ஹோட்டல்லையும் புக் பண்ணலாம், எப்படியும் ஆடம்பரமா எடுக்கலாம். அதையெல்லாம் அல்லாஹ் பார்க்கிறான். தீனோடு எடுக்கிறானா, என் நபியுடைய கலாச்சாரத்தோடு எடுக்கிறானா, நபியோருடைய வழிகாட்டோடு எடுக்கிறானா என்பதை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறானே தவிர நீங்கள் செலவழிக்கும் ஆடம்பரத்தை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. எனவே சுன்னத்தை உண்டாக்குங்கள். அந்த தம்பதியுடைய வாழ்க்கை பரக்கத்தாக இருக்கும். எந்த ஒரு திருமணம் குறைந்த செலவில் நடக்குமோ அது பரக்கத்து உள்ளது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் மிக பெரும் ஒரு கோடீஸ்வரர். அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடு என்றார்கள். ஒட்டகத்தை அறு என்று கூட சொல்லவில்லை. முடியும் அவர்களுக்கு எத்தனையோ நூறு ஒட்டகங்கள் அறுக்க. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் ஆட்டை சொன்னார்கள் தெரியுமா, சுருக்கமாக அதை கூட குறுகிய செலவிலே எடு என்றார்கள். வலிமாவிலே பரக்கத்து தெரியுமா? பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் தடுக்கப்படக்கூடியது பரக்கத்தே கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஷர்ரு தஆம், உணவிலேயே கெட்ட உணவு அதுதான். ஏழைகளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், துஆ கேட்பார்கள், பரக்கத் இருக்கும் அதிலே. எனவே அந்த அமைப்பில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய திருமணங்கள், இதற்கு பின்னால் நடத்தாட்டப்படக்கூடிய திருமணங்கள், திருமணம் முடித்த வாலிபர்களும் இருப்பீர்கள். மாற்றுங்கள் வாழ்க்கையை தீனுடைய வாழ்க்கையாக. நல்ல ஒரு சந்ததி எனக்கு கிடைக்க வேண்டும். ஆடம்பரம் அங்க இங்க சோசியல் மீடியாக்களிலே தன்னை அலங்கரித்து காட்டி சமூக சீர்கேட்டையும் கேவலத்தையும் உண்டாக்கக்கூடிய அடாவடித்தனம் மிக்கவளை நீங்கள் முடிப்பீர்கள் என்றால் வாழ்க்கையில் ஒரு சந்ததி, சிறந்த சந்ததி உங்களால் கண்ணால் பார்க்க முடியாது.
எம்முடைய சந்ததிகள் எமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய ஒரு துஆ. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், எம்முடைய மனைவி மூலமாக, எம்முடைய சந்ததிகள் மூலமாக எமக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே துஆவை சொல்லித் தருகிறானே. அந்த கண் குளிர்ச்சி மிக்க குடும்பமாக எம்முடைய குடும்பங்கள் மாற வேண்டும். வல்லவன் அல்லாஹ் என் மனைவியுடைய வாழ்க்கையும் பொருந்திக் கொண்டு நடக்கக்கூடிய திருமணத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து அவருடைய வாழ்க்கையிலே பரக்கச் செய்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகளை கண்குளிர்ச்சியான குழந்தைகளை ஆக்கி, அதே போல நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியும் சந்தோஷத்தையும் தந்து குடும்ப வாழ்க்கை நிம்மதியை தந்து எம்முடைய குழந்தைகளை நம்முடைய கண்குளிர்ச்சிகளாக பரக்கத்துகளாக நிம்மதியாக ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.